அவர்களுக்கு அணிகோர்த்து நம்முடைய மாணவிகள் சாந்தி, ஜனனி, அஸ்தியா ஆகிய மூவரும் வந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, அது படிக்கல்ல அல்ல, தடைக்கல்ல இருப்பது இஸ்மாயில் ஆசாத் அவர்களுக்கும் அவர்களோடு கைகோர்த்து இங்கே நாங்கள் படிக்கல்ல என்று அதை உறுதிப்படுத்துவோம் என்று சொல்ல வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஜெய ஹேமலதா, கா சின்னம்மா மற்றும் ஸ்ரீன் பாத்திமா அவர்களை இங்கே வரவேற்கிறோம். முதலிலே படிக்கல்ல என பேச நாம் அஸ்மியா அவர்களை இங்கே அழைக்கிறோம். அந்த பக்கம் நிக்கிற 10th ஸ்டூடண்ட்ஸ் 12th ஸ்டூடண்ட்ஸ்லாம் உட்காருங்கம்மா, உட்கார்ந்து பாருங்க ப்ளீஸ். நவீன தொழில்நுட்ப மாணவர்களின் கற்றலுக்கு படிக்கல்ல. நடுவர் அவர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் எனது வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு நன்றாக படிக்கும் மாணவனை எடுத்துக்கொள்வோம். அவன் ஒரு நாள் பள்ளிக்கு ஏதோ காரணத்தால் வரவில்லை. அன்று நடத்திய பாடங்களை மீண்டும் அவனுக்காக நடத்துவீர்களா? இல்லை, நடத்தவும் முடியாது அல்லவா? இங்குதான் நவீன தொழில்நுட்ப மாணவனுக்கு படிக்கலாகிறது. அவன் யூடியூபில் சென்று தவறிட்ட பாடங்களை கேட்டால் 1க்கு 3 ஆசிரியர்கள் நடத்திய பாடங்களை நொடியில் வழங்குகிறது தொழில்நுட்பம். பாடங்களை படிக்கும் போது மாணவர்களுக்கு எழும் சந்தேகங்கள் எழுந்தானே நடுவர் அவர்களே? இங்க பள்ளிக்கூடத்துல நீங்க தூங்கிட்டு அங்க போய் நாங்க வந்து படிக்கிறோம்னு சொல்றீங்க. இருந்தாலும் தொழில்நுட்பம் உங்களுக்கு உதவிதான் செய்யுது. அப்போது அவனது ஆசிரியர் பக்கத்தில் இருக்கவியலாத அந்த சமயங்களில் எலிசா போன்ற தொழில்நுட்பம் மாணவனுக்கு தன் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்கின்றன. மாணவனுக்கு எடுத்துக்காட்டாக ALTRUISTIC என்ற வார்த்தையை உச்சரிக்க மாணவனுக்கு தெரியவில்லை. எலிசாவிடம் எலிசா ALTRUISTIC என்ற வார்த்தையை எவ்வாறு உச்சரித்தது கேட்டால் உச்சரித்து காட்டுவதுடன் பொருளையும் கூறிவிடும். எவ்வளவு ஸ்மார்ட் நவீன தொழில்நுட்ப நடுவர் அவர்களே! தொழில்நுட்பத்தை சார்ந்ததே இருக்கான். தொழில்நுட்பம் மட்டும் இல்லைன்னா நான் திண்டுக்கல்லையே இருக்கணும். ஏன்னா 2 வீலரோ 4 வீலர்ல இங்க வந்திருக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. நடுவர் அவர்களே, நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போது இது போன்ற பட்டிமன்றங்களை பேச வேண்டுமெனில் என்ன செய்வீர்கள்? நான் போய் லைப்ரரிக்கு போய் புத்தகத்தை பரட்டுறதுக்குள்ள முரட்டு தூக்கம் வந்துடும். நூலகங்களை தேடி சென்று புத்தகங்களை புரட்டி பாயிண்டை சேகரிப்போம். நாங்களோ கூகுள் கடலையெல்லாம் கேட்டு நிமிடத்தில் எங்களுக்கான பாயிண்டை பிடித்துவிடுவோம். இதனால் காலம் விரயமாகாமல் வேறு செயல்களை செய்ய பயன்படுகிறது. காலம் பொன் கொண்டது அல்லவா நடுவர்களே? கண்டிப்பா பொன் கொண்டது. எனவே நவீன தொழில்நுட்ப மாணவருக்கு கற்றலுக்கு படிக்கலை என தீர்மானங்கள் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. மாணவிக்கு பாராட்டுக்கள். முன்னாடிலாம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இவங்க பேச கேட்டதுக்கு அப்புறம் மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு தோணுது. இவங்க பேசுறது ரொம்ப சரியா தான் இருக்கு. தொழில்நுட்பம் மட்டும் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. ஏன் எங்கேயாவது ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நம்ம போகணும்னு சொன்னா கூகுள் மேப்பை தட்டின உடனே அப்படியே இது எங்க போகணும்னு சொல்லுது. கரெக்டா கோசுகுறிச்சிக்கு வழியை காமிச்சா அது ஏதாவது ஒரு கரெக்டா இந்த வழிக்கு போங்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அவங்க தெளிவான ஒரு தகவலை தெளிவுறா பதிவு பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியை சேர்ந்த இல்ல இந்த எதிர் அணியை சேர்ந்த நம்முடைய ஸ்ரீன் பாத்திமா அவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். வாங்க, வந்து உங்களுடைய தொடங்குங்க. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தடைக்கல்ல. நடுவர் அவர்களே, எதிர்கட்சியில் தவறிவிட்ட பாடங்களை எதிர்கட்சியில் கூறுவது போலவே யூடியூபில் சென்று பார்க்கலாம். யூடியூப் பாடங்களை மட்டும்தான் காட்டுகிறதா? உங்களிடமும் கட்சி போன் உள்ளது அல்லவா? நீங்களும் பார்த்திருப்பீர்கள். விளம்பரம் என்ற பெயரில் எத்தனை விரும்பத்தக்காத விஷயங்களை யூடியூப் காட்டுகிறது என்று நாங்கள் பார்த்து மாணவர்கள் தடுமாறி விடமாட்டார்களா? அப்போது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி தடைக்கல்லாகி விடாதா? நடுவர் அவர்களே, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு ஃபேண்டசி. நாம் ஏதோ ஒரு பொருளை தேடி செல்வோம். தேட போனதை விட்டு
அந்த மாதிரி உடையவர்களாக மாற்றிவிட்டது. கூகுள் தேடினேன் என்று தேடி நிமிடம் மட்டுமே தேடலுக்கான பதில் மாணவருக்கு கிடைக்கிறது. இதே புத்தகத்தில் தேடி ஒரு சொல்லுக்கான பொருளையோ ஒரு கேள்விக்கான விடையோ ஒரு மாணவன் பெற்றிருந்தால் அவன் மனதில் என்று பதிந்திருக்கும் கேள்விகளும் விடைகளும் செல்போன் திரைகளும் லேப்டாப் திரைகளும் உமிழும் நீல நில ஒளி எத்தனை மாணவர்களின் கண்பார்வை திறனை பாதிக்கின்றது. நடுவர் அவர்களே, மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை முடக்கி போடுமாறு நவீன தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பத்தை நல்லா பயன்படுத்துங்க. மைக்கு கிட்ட வைங்க. மாணவர்களே, இவங்க சொல்றத பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. இந்த தகவல் தொடர்பு சாதனமா இருந்தாலும் சரி, நவீன தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, விளையாட்ட ஆரம்பிச்சு வினையா முடிஞ்சிருது. எத்தனை விபத்து காலம் நடக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே அதை ஒருபோதும் மறக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேனா வேணும்னு தோணுச்சு. பெட்டிக்கடையில் போய் வாங்கியிருந்தா 5 ரூபாயில 10 ரூபாயில முடிஞ்சிருக்கும். சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோமே அப்படின்னு போய் பார்த்தா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு வாங்கி 5 ரூபா பேனாவில் முடிய வேண்டியது 500 ரூபா செலவு எடுத்து விட்டுச்சு. அதனால இந்த தொழில்நுட்பம் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கிறது பார்த்தீங்களா அப்படின்னு தன்னுடைய கருத்தை ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இந்த பக்கம் சாஞ்சிட்டேன். உண்மையிலே அது தடைக்கல்லுதே அப்படின்னு மறுபடியும் என்னை படியேற்றி விடுவார்களா எதிரணியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா அங்கே பேசுவதற்காக நம்முடைய அன்பு மாணவி செல்வி ஜே சன்னி அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். வாங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நிறைவா சொல்லுங்க. எனது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எனது பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் நாளை உலகில் மிகப்பெரிய வெற்றியை காண இருக்கிற எனது சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மாணவருக்கு படிக்கலேன்னு பேச வந்திருக்கேன். இன்னைக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால மாணவர்களுக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த நன்மையை சொல்லுங்க பாப்பா. கல்வி மட்டும் இல்லாம சமூக சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு இந்த தொழில்நுட்பம் முக்கிய காரணம். முன்னால ஒரு தெரியாத சொல்லுக்கு ஒரு பெரிய லிக்விட் டிக்ஷனரி வச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் அதை ரொம்ப மிரட்டினது இல்ல. தலையில வச்சு தூங்கினா நல்லா தூக்கம் வரும். அதை தான் மிரட்டுவேன். இன்னைக்கு நாங்க அப்படி பண்ண தேவையே இல்ல. நம்ம அலைபேசியில இருக்க கூகுள்ல போய் அந்த சொல்ல பதிவிட்டதும் கூகுளே ஒரு நிமிஷத்துக்குள்ள அதுக்கான பொருளை தருதா இல்லையா? கண்டிப்பா தருது. நம்ம கொரோனா காலத்துல முடங்கி லாக்டவுன்ல வீட்டுல முடங்கி இருந்த காலத்துல இந்த தொலைக்காட்சியும் தொலைபேசியும் தானே நமக்கு தேவையான தகவல்களை கொடுத்துச்சு. நாங்க பள்ளிக்கு வர முடியாம வீட்டுல முடங்கி இருந்தப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸும் கல்வி சேனல்ல படிச்சோம் தானே நாங்க கத்துக்கிட்டோம். இன்னைக்கு பள்ளிகளே பல போட்டித் தேர்வுகள் நடக்குது. அந்த போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள ஓஎம்ஆர் சீட்டை கணினி கொண்டுதான் துல்லியமான மதிப்பெண்கள் வழங்குறீங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பா அப்படிதான் வழங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு படிக்க முடியாத சூழ்நிலையில இருக்க பல்வேறு பசங்க வேலைக்கு போய்கிட்டே ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்கன்னா இது கண்டிப்பா படிக்கிறது தானே நடுவர் அவர்களே? மாணவர்களுக்கு மட்டும் இல்ல ஆசிரியர்களுக்கும் தேவையான பல்வேறு விஷயங்களை இது வழங்குது. ஆசிரியர்களுக்கு தேவையான புத்தகங்களையும் அவர்களுக்கு தேவையான செய்முறை குறிப்பீடுகளையும் பதிவு செய்து பயன்படுத்த உதவுதுன்னா இது நிச்சயமாக படிக்காம தான் இருக்குன்னு சொல்லி கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நேற்று மனிதன் காட்டை எழுத்து நாட்டை காட்டினான். இன்று மனிதன் வானை பிளந்து தேர் ஓட்டினான். நாளை வரும் மனிதன் 7 உலகத்தையும் வாழ்வான் என்று சொல்லி அது எங்கள் மாணவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மறுபடியும் என்னை குழப்பிட்டு போயிட்டீங்க. நான் இப்ப இந்த பக்கம் சாஞ்சிட்டேன். இது கண்டிப்பா படிக்கல அப்படின்னு. ஏன்னா ஆசிரியர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. எதுனாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஆனா முன்னாடி லிக்விட் டிக்ஷனரியை வச்சு தேடுறதுக்குள்ள தூக்கந்தே வருவா தவிர படிக்க முடியாது. இப்ப நமக்கு என்ன வேணுமோ அட்சய பாத்திர மாதிரி அள்ளி கிடக்கு அப்படிங்கிற அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த கொரோனா காலகட்டத்துல மாணவர்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஆன்லைன் கிளாஸோ இல்ல டிவி இந்த அலைபேசியோ இல்லாம தான் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு சேர்த்துருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்திருந்துச்சு. இதை நம்மளை காப்பாத்துச்சு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை மறுத்து பேசுவதற்காண்டி நம்முடைய சின்னம்மா அவர்கள் வருகிறார்கள். அங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்துருவோம். அங்க உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. அவையில்
நியாயமான தீர்ப்பத்தை வழங்குவேன். அதனால நீங்க பயப்பட வேணாம். இந்த காணா போன செல்போன் இருக்கே, ஏன் காணாம போச்சுன்னா என் வாழ்க்கையே காணாம போச்சு. இந்த வாய்ஸ் டைப்பிங் இருக்குல்ல, அதுல நம்ம வாய்ஸ் பேசினா டைப் ஆகிடும். சரிதானே? போன மாசம் எங்க அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. அப்ப நீங்க எப்பமா வரீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, நான் பொங்கல் அன்று வருவேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு வாய்ஸ் டைப்பிங்ல பேச அனுப்புனேன். வாய்ஸ் டைப்பிங்ல பேசி அனுப்புனேன். சனி அன்று வரவும், சனி அன்று வரவும். ஆனா அதுல சனியனே வரவும்னு விழுந்துடுச்சு. டெக்னாலஜி மிஸ்டேக் தான் செய்யும். நீங்க மறுபடியும் திருத்திக்கிறேன்னா பாத்தீங்களா? இந்த மொபைல் ப்ராப்ளமே கொரோனா காலத்துல தான் வந்துச்சு. முன்னாடி எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. முன்னாடி எல்லாம் எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். ஆனா இப்ப மாதா பிதா கூகுள் தான் தெய்வம்னு சொல்றாங்க. ஏன்டான்னு கேட்டா, குரு சொல்லி கொடுத்ததெல்லாம் கொரோனா காலத்துல இந்த கூகுள் தானே சொல்லி கொடுத்துன்னு சொல்றாங்க. போன வாரம் என் தம்பிக்கு எங்க அம்மா 15,000 போன் வாங்கி கொடுத்தாங்க. முதல் நாள் விழுந்து விழுந்து படிக்கிறான். மறுநாள் வீடியோ கேம் ஆகலாம். ஏன்னான்னு கேட்டா சொல்றான், ஆன்லைன் கிளாஸ்ல பிடி அவர்னு. நம்ம ஸ்கூல்ல இப்பெல்லாம் பிடி அவர் கொடுக்கறது இல்ல. ஆனா இவருக்கு ஆன்லைன் கிளாஸ்ல பிடி அவரா. என் பாப்பா நான் கேக்குறேன், என்னடா போனை பார்த்து கத்துக்கிட்டேன்னு. அவ சொல்றா, போன் சாப்பிட்டுக்கிட்டே படிக்கலாம்னு கத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்றான். எங்க போய் நிக்குது பாருங்க உங்க போனு. இதெல்லாம் விளங்குற மாதிரி இருக்குதா? அது கூட இல்ல. இப்ப நிலா ஓடி சோறதை விட செல்போனை பார்த்து சோறுட்ட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா போச்சு நிலைமை. முன்னாடி எல்லாம் தாவி தாவி விளையாடி இருந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு தடவி தடவி விளையாட வச்சிருச்சு இந்த போனு. எனக்கு என்ன வருத்தம்னா, இன்னைக்கு தடவி தடவிட்டு விளையாடிட்டு இருக்க பசங்க பின்னாடி கண்ணு தெரியாம தடவி விளையாடிட்டு இருக்க போறாங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா சார் இந்த போனு? சொல்லுங்க, அதையுதே பாப்போம். காலையில எழுந்தவுடன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்ப என் தம்பி பதட்டமா அங்க இங்க நடந்துட்டு இருந்தான். ஏன்னா அப்படி நடக்கிறேன்னு கேட்டா, நீ ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறதுனே தெரியலன்னு சொல்றான். காலையில எந்திரிச்சு அவன் காலை கடை முடிக்கிறானோ இல்லையோ, என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறான்னா சார் பாக்குறான். சார், எனக்கே ஒரு 3 ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா தூக்கம் வர மாட்டேங்குது சார். பாத்தீங்களா, உங்களுக்கே இருக்கு. நவீன தொழில்நுட்பத்தோட தாக்கம் எல்லாருக்கும் தானே இருக்கு. அதை மறுக்க முடியாதுல்ல. நவீன தொழில்நுட்பம் தடைக்கல என்று மிக அருமையாக படிக்கல் பேசினாலும் நாங்க அப்படித்தான் தடைக்கல் பேசி என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். படிக்கல் இல்ல தடைக்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதுல மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட போறப்ப ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒருத்தனை எழுப்பேன், டேய் கிரிக்கெட் விளையாட போவோமான்னு. அடுத்த வருஷம் வருவேன் ஊரே திரண்டுருவான். ஒரு கிரவுண்ட்ல ஒரு 100 பேர் மேட்ச் விளையாடுவாங்க. எவன் மண்டைய உழைக்குதுன்னே தெரியாது. ஆனா இப்ப கிரவுண்ட் எல்லாம் வெறிச்சோரி போய் கிடக்கு. எல்லாருமே ஒரு செல்ல வச்சுட்டு இங்க இருந்து அவனை வெட்டுறான், அவனை விட்டாரான், அவனை குத்துறான். இல்லை விளையாடுற அப்படின்னு கேட்டா பப்ஜி அப்படிங்கிறான். இல்லை பப்ஜி சாப்பிட்றவே ஏண்டா பப்ஜி விளையாடுற அப்படின்னு கேட்டா போங்க சார், நீங்க இன்னும் 2K கிட்ஸா வரல, நீங்க இன்னும் 9K கிட்ஸாவே இருக்கீங்க அப்படிங்கிறேன். ஸோ அந்த ஆதங்கத்தை தெரிவித்த நம்முடைய செல்வி சின்னம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப நான் இந்த பக்கம் சாஞ்சிட்டேன். இப்ப மறுபடியும் என்னை இந்த பக்கம் சாய்க்கிறதுக்கு வேண்டி நம்முடைய அன்பு மாணவி செல்வி சாந்தி அவர்கள் வராங்க. என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்துருவோம். இந்த அமைப்பிற்கு ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடன் பயின்ற மாணவர் மாணவியர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்திய பிறகு ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க மறுநாள் வந்து கேட்டா நீங்க சொல்லுவீங்களா மாணவர்கள்? ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் நடத்துறப்பே தூக்கிடுறாங்க. அதில் எழுப்புறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படுது. அப்புறம் மத்தியம் நடத்த வேண்டியதா இருக்கு. திரும்பி சொல்லலாம், ஆனா திரும்ப சொல்ல முடியாது. திரும்ப சொல்லாத. சரி, படிக்கலன்னு நான் சொல்லிட்டேன்.
என் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்த போது கூட நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். ரத்த பிரிவு கேட்ட யாருமே பதில் வரல. ஆனா Facebookல இந்த தகவலை போட்டேன். முகம் தெரியாத ஒரு நபர் முகநூல் மூலமாக அடுத்த 1 மணி நேரத்திற்குள் என் தாயாருக்கு ரத்தம் கொடுத்தாங்க. அதோட பெருமை கண்டிப்பா இந்த நவீன தொழில்நுட்பத்துக்கு இந்த சமூக ஊடகத்துக்கு தான் உண்டு, மறக்க முடியாது. அது மட்டும் இல்ல நண்பர் அவர்களே, இந்த விவசாயிகளும் சரி, குடும்பத்துல உள்ளவங்களும் சரி, காடுகள்ல வேலை பார்க்கறாங்க. அது களைப்பு போக பாட்டு அதிகமா கேட்கறாங்க. இதனால அவங்க மனம் வந்து லேசாவும் மென்மையாவும் ஆகுது. அதனால அவங்க பார்த்த களைப்புகள் வந்து அவங்களுக்கு தெரியல. வேலை பார்த்த அழிக்கையும் என்ன பாட்டு சார்? அப்பா 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 அப்படிங்களா? அப்படிப்பட்ட இல்ல நண்பர் அவர்களே, இனிமையான பாட்டுகள், பக்தி பாடல்கள் இந்த மாதிரி அதிகமா கேட்கறாங்க நண்பர் அவர்களே. இதனால அவங்களுக்கு வந்து அந்த வேலை பார்த்த களைப்புகள் இல்ல. சொல்றது உண்மைதே. நிறைய வானொலி மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் ரொம்ப காண்டாடுவாங்க. ஆனா அந்த வானொலியை தந்தது இந்த நவீன தொழில்நுட்பம் தானே. ஆமா நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்றைய சூழல்ல வந்து இந்த மொபைல் போன் இல்லாதனால வெளி உலகம் எப்படி இருக்குன்னே தெரியாம மக்கள் இருந்தாங்க. ஆனா இந்த மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளி உலகம் எப்படி இருக்கு, நம்ம அடுத்து என்ன படிச்சா என்ன வேலை கிடைக்குங்கிறதெல்லாம் அந்த மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இப்ப புதுத்தேர்வு எழுத போறோம். அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பேப்பர் முன்னாடி எழுதின அடுத்த வருஷம் 3 வருஷம் எழுதின தேர்வு பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்ப நீங்க பக்கத்துல எழுதினா மட்டும்தான் நீங்க போய் கலெக்ட் பண்ண முடியும் நடுவர்களே. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மொபைல் போன் இல்ல, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் யாராவது நண்பர்கிட்ட கேட்பேன், அதை ஒழிச்சு வச்சுட்டு தரவே மாட்டேன். அப்ப நான் என்ன பரிசையில பெயில் ஆக வேண்டியதே. அதனாலதான் மொபைல் போன் வந்திருக்கு நடுவர்களே. கூகுள்ல போய் அடுத்த வருஷத்தை போட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு வேணும்னு சொன்னா உடனே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துடுது. அதை வச்சு நீங்க நல்ல மதிப்பெண் பெறலாம் நடுவர்களே. கண்டிப்பாக மதிப்பெண் வரலாம். இத்துடன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற பழமொழியை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்ப என்னை இந்த பக்கம் ஜாச்சு விட்டாங்க. சாந்தி அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு பேச்சு, ஒரு பால் வீச்சுன்னே சொல்லலாம். இப்ப இந்த நவீன தொழில்நுட்பம் மட்டும் இல்லைன்னா நீங்க உங்களுக்கு கேள்வித்தாள் கிடைச்சிருக்குமா? இல்ல அப்படின்னாலே நீங்க வந்து திரும்பவும் இந்த மொபைல்ல இ-புக் படிக்க முடியுமா? இல்ல அப்படின்னா உங்களால வந்து ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என் தாயாருக்கு அந்த ரத்தம் தான் கிடைச்சி அவங்கள உயிரை காப்பாத்திருக்க முடியுமா போன்ற தகவல்களை சொல்லி இன்னைய படிக்கல அப்படின்னு இந்த பக்கம் சாட்சி விட்டாங்க. இல்ல நான் இந்த பக்கம் உங்களை கட்டி எடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏமலதா கிடைக்கல என்று பேச அவர்களை நாம் வரவேற்கிறோம். உங்கள் கலந்த கரகோஷத்தோடு அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணையதளத்தாலும் சமூக வலைதளத்தாலும் சமூகம் எப்படி போகும் தெரியுமாயா? சமூக வளர்ச்சிக்கு படிக்கல்லே பேசுறாங்க. அவங்க என்னதான் தடைக்கல் நாயா பேசுவோம். நம்ம வேமா பேசாட்டி எல்லாரும் திண்டுக்கலுக்கு போகணும், அதை பார்த்துக்கங்க. நடுவர் அவர்களே, முன்னாடிலாம் பப்ளிக் எக்ஸாம் தான் மாணவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏதோ ஒரு டென்ஷனோட புரட்டின புக்கையே 4 அட்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க மாணவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமாயா? இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அது என்ன தெரியுமாயா? I am going to write a public exam. இது தேவையா? அது எந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டோரி போடுறதுல நம்ம 2 அது நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. ஒரு ஆசிரியர் போய் ஒரு மாணவி வந்து இப்படியே எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்றேன்னு சொன்னதுக்கு அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க பேரண்ட் கூட்டு பேசுனதுக்கு, சார் அவன் கெப்பா குட்டி அவ்வளவுதான், அதனால அதை பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க. அம்மா சொல்றாங்க, டேய் போய் கரண்ட் பில் கட்டிட்டு வாடான்னு சொல்றாங்க. அவன் சொல்றேன், அட போமா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு டேய் நீ தான கடைசி நாள் போய் கட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. அவன் அம்மா நான் நெட்லயே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்படி நெட்லயே கட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சோதனைத்தனம் பட்டான் எப்படியா இருக்கும்? நடுவர்களே, இப்ப வாட்ஸ்அப் வரும். இன்னைக்கு ஒரு செல்ஃபி, பார்த்துட்டு ஒரு செல்ஃி, இன்னைக்கு ஒரு செல்ஃி. ஆனா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குடும்ப ஸ்டேட்டஸ் பார்க்க தெரிய மாட்டேங்குதுயா. ஸ்டேட்டஸ் தெரியாமதான பிரச்சனையா இருக்கு. அப்பா அம்மா கஷ்டம் தெரிஞ்சுன்னா அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக் சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல பல பேர் படிக்கவே மாட்டாங்க. பல பேர் படிக்கவே நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சு போயிட்டாங்க. ஒரு ஜிபிக்கு டேட்டா நெட் வேலை செய்யுது. ஆனா ஒரு கிலோ தக்காளி வேலை தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜிபி தீர்ந்துச்சுன்னா உயிரே போகுது. இப்படி அம்மா பெருமைப்பட்டு நினைப்பாங்க. மாணவர்கள் நல்ல பள்ளியில் படிப்பார்கள், நல்ல கல்லூரியில் படிப்பார்கள்.
யாருன்னு தெரியாதவனுக்கு, கூட பக்கத்து வீட்டுக்கார யாருன்னு தெரியாதவனுக்கு பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்து என்னையா புண்ணியம்? நம்ம அழுதா கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கு வர்ற இந்த கைகள், அது சொந்தக்காரங்கயா, அது நண்பர்கள்யா, அந்த உறவுயா, அது நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்களே போதும். ஏன் நீங்க தேவையில்லாம டெக்னாலஜியை பார்த்து நீங்க உங்களுக்கே ஒரு தலைக்கெல்லாம் நீங்களே மாறிக்கிறீங்கிறத அழகாக பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க நம்முடைய அன்பு மாணவி ஹேமலதா அவர்கள். இல்லை இல்லை, இது படிக்கல என்று பேச வருகிறார் நம்முடைய படிக்கல என்ற அணியின் தலைவி, நம்முடைய முதுகலை கணிப்பொறி ஆசிரியர் திருமதி கவிதா அவர்களை நாம் இங்கே வரவேற்கிறோம். உலகாளும் ஒளியே ஏற்போர்கள் வழியே வாழ தமிழே அடியா புகழ் கொண்டு ஆயிரம் யுகங்கள் கடந்தாலும் அழியாத புகழை. தமிழுக்கு என் முதல் வணக்கம், சபையோருக்கு என் இனிய தமிழ் வணக்கம். உங்களுக்கு எங்களோட வணக்கம். மேடை பேச்சும் விவாத மேடையும் தான் இந்த நூற்றாண்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும். புணர்ச்சிக்கான எழுச்சியின் விதை மேடை பேச்சு. ஆகவே என் பட்டிமன்ற மேடை பேச்சின் தலைப்பாக நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு படிக்கலே என்று பேச வந்துள்ளேன். இன்றைய உலகம் முழுக்க முழுக்க நவீன தொழில்நுட்பத்தை வாழ்வின் அன்றாட அத்தியாவசிய பணிகளை தொழில்நுட்ப உதவி இல்லாமல் செய்யலாது என்ற சூழ்நிலை நவீன தொழில்நுட்ப வசதி எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குகின்ற கல்வியின் அதன் பங்களிப்பு என்று பேச நினைக்கிறேன். மாணவர்கள் தாங்களாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நவீன தொழில்நுட்பம் கற்றல் உபகரணங்கள் எல்லா மாணவர்களுக்கும் எளிதாக கிடைப்பதில்லை. ஆகவே இணையதளம் வாயிலாக மாணவர்கள் எளிதாக கற்கின்றனர். பல பல்கலைக்கழகம் கூட இணையவழி படிப்புகளை வழங்குகின்றனர். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கூட தங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்கள் பயிற்சி புத்தகங்களை இணையதளம் மூலமே பெற்றுக் கொள்கின்றனர். கொரோனா காலத்தில் நவீன தொழில்நுட்ப வசதி இல்லாமல் இருந்தால் இன்றைய கல்வி நிலை என்னவாயிருக்கும்? மாணவர்கள் 2 ஆண்டு பின்தங்கி இருந்திருப்பர். அதனால் நவீன தொழில்நுட்பம் மிகவும் அந்த சமயத்தில் நமக்கு உதவியாக இருந்தது. நவீன தொழில்நுட்பத்தின் ஆகச்சிறந்த பலன் என்னவென்றால் எல்லா நேரத்திலும் எவ்விடத்திலும் தகவல்களை பெற முடியும் என்பதே. நவீன தொழில்நுட்பம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது என்று எதிர்த்தரப்பினர் கூறலாம், தவறில்லை. ஆனால் மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாமல் சில நேரங்களில் செய்யும் பிழைதான் சில தவறுகளுக்கு ஐன்ஸ்டீன் அவர்களிடம் கேட்டார்கள், தாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் பயன்பெறுகிறதா என்று கேட்டபோது அவர் கூறினார், நான் எந்த நோக்கத்திற்காக கண்டுபிடித்தனோ அந்த நோக்கம் தெரியாமல் பயனர்கள் சில நேரங்களில் தவறு செய்கிறார்கள் என்று கூறினார். அதுபோலதான் ஒரு கத்தி மாணவர்களின் ஒரு மருத்துவரின் கையில் இருக்கும் போது அது உயிரை காக்கிறது. அதே கத்தியை தவறாக பயன்படுத்தும் போது பெரிய தவறு இழைக்கிறது. ஆகவே மாணவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டியது நல்ல ஒழுக்கத்தையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் தான். அறிவியல் வளர்ச்சி அளப்பரிய வளர்ச்சி, அதில் நம் இந்தியர்களின் பங்கு மிக முக்கியமானது. அதனால் தான் பில்கேட்ஸ் கூட கூறினார், இந்தியர்கள் மட்டும் அமெரிக்காவிற்கு வரவில்லை என்றால் என் நிறுவனத்தை உடனடியாக நான் இந்தியாவிற்கு மாற்றுவேன் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பம் பற்றி நன்கு அறிந்தவர்கள் நம் தமிழர்கள். அதனால் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி வைக்கும் முன்பே நமது பாரதி பாடினார், சந்திர மண்டலத்தில் கலந்திருப்போம் என்று. டிவியை கண்டுபிடித்த அறிவியல் விஞ்ஞானிகள் கூடவே ரிமோட்டையும் கண்டுபிடித்தார்கள். எதற்காக? ரிமோட் நம் கையில் உள்ளது. தொலைக்காட்சியில் நாம் என்ன காண வேண்டும் என்பதற்கான ரிமோட் நம் கையில் உள்ளது. கணிப்பொறியை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்கள் கூடவே மவுசையும் கண்டுபிடித்தார்கள். நாம் கணிப்பொறியில் எதை தேட வேண்டும் என்பதற்கான மவுஸ் நம் கையில் உள்ளது. ஆகவே அறிவியல் நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்டதை தீமைக்காக இல்லை. உங்களை போன்ற மாணவர் ஒருவர் அப்துல் கலாமிடம் கேட்டார். அப்துல் கலாமிடம் நீங்கள் எதை சாதனை என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார்,
போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை 4.5 கிலோ எடையுள்ள ஒரு செயற்கை காலை தூக்கி கொண்டு நடக்க இயலாமல் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அறிவியல் அறிஞர்கள் குழு வெறும் 400 கிராம் எடையுள்ள செயற்கை காலை கண்டுபிடித்த அந்த தருணம்தான் என் வாழ்வின் மிக சந்தோஷமான தருணம். அதையே நான் சாதனை என்று கருதுகிறான். ஆகவே இன்றைய மாணவர்கள் அறிவோடு மட்டுமல்ல அறிவியலோடும் வளர்கிறார்கள். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி தான் நம் நாட்டை உலக அரங்கில் ஏற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற சாதனம். எனவே நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. அது அவர்களுக்கு கிடைத்த வரமே. படிக்கல்லே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தெளிவான ஆறு போல பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி கவிதா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நவீன தொழில்நுட்பம், இந்த நவீன உலகம், இந்த நவீன தொழில்நுட்பத்தையே சார்ந்திருக்கிறது என்று கூறி அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் நிறைவு செய்யும் போது ஒன்று சொன்னாரு, ராக்கெட்டு கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லையா, ஆனா இந்த மாற்றுத்திறனாளி மாணவர் 4 கிலோ எடையுள்ள அந்த காலுக்கு பொறுத்துற எந்திரத்தோட இல்லாம அதை 400 கிராமா மாத்திர மாத்தியா அதுலதான் எனக்கு பெருமைன்னு சொன்னாரு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இப்ப நான் இந்த பக்கம் சாஞ்சிட்டேன். இது எப்படியா சாத்தலாம்னு வராது நம்முடைய அன்பு தம்பி முகமது இஸ்மாயில் ஆசாத் அவர்களை எனக்கு அன்போடு அழைக்கிறோம். பேசுங்க, பேசிட்டே பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. முக்கணிகளில் சிறந்ததுமா, ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே, தமிழ் மாதங்களில் சிறந்ததை மா பிளஸ் மே பிளஸ் கையை கொண்டு மா மேதை என்று நடுவர் அவர்களையும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிக்கிவிடாமல் நாளைய வரலாறு படைக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு என் உரையை துவக்குகிறேன். நவீன தொழில்நுட்பம் என்பது படிக்கல் அல்ல, தடைக்கல் தான். அந்த தலைப்பிலே பாருங்க, படிக்கல். அந்த படிக்கல் மேல ஏறினா உன் மேல கல்லு உழுக காத்திருக்கு. தயவு செஞ்சு அந்த படியில போய் ஏறிடாது. படிக்கல் அந்த படியில ஏறினா, படிக்கல் ஏறினா உனக்கு கல்லு உன் தலையில உலக காத்திருக்கு. அதனால சொல்ற செய்தியை கவனமா கேளுங்க. இதுல என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம தடை கற்களே அப்படின்னு பேசுறோம்னா, செல்போன்னால வந்த மிகப்பெரிய ஒரு மனிதனால் அவன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளுக்கு ஆக்கத்தை விட அழிவு அதிபயங்கரம். நிறைய சொல்வது உண்டு வரலாறு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தேனியினுடைய அந்த கொடுக்குக்கு விஷம் அதிகம். அது போன்ற இந்த சமய வலைதளங்கள் பயன்படுத்த போது அதனுடைய விஷத்தினால் அவனுடைய கண் பார்வையை பாதித்து விடுகிறது. அவன் கண் பார்வையை பாதிப்பது மட்டுமல்லாமல் கால நேரங்களையும் அதிலேயே செலவழித்து விடுகிறான். நிறைய சொல்ல முடியும். இன்னைக்கு வீடியோ கேம் எடுத்து பாருங்க, 90% குழந்தைகள் வீடியோ கேம்ல தான் இன்னைக்கு விளையாடுறாங்க. கல்வியை கற்கிறேன்னு சொல்றாங்க ஆன்லைன்ல. ஆன்லைன் ஏன் தெரியுமா பேர் வச்சிருக்கான்? ஆண்களே தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்களுடைய லைனே மாத்திருது. இந்த ஆன்லைன்ல போய் நீங்க கல்வியை கற்கிறீங்களே, ஆண்களுடைய லைனே மாத்திருதுங்க. ஆன்லைன் இப்ப இதுக்கு நான் புது உலகை வர சொல்லிதான் கேட்டிருக்கேன். ஆண்களுடைய லைனே மாத்தி கொண்டு போயிருது. இதுல போய் ஆன்லைன்ல கல்வி கற்கிறீங்க, 100% ரிசல்ட் கொடுத்துருவீங்களா? ஆன்லைன்ல நீங்க படிக்க வச்சு எங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுத்துருங்க பாப்போம். எங்க மாணவர்லாம் மொட்டை வச்சுட்டு உள்ள வருவாங்க. நாங்க சேலஞ்ச் பண்றோம். சவால் ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா டவரும் கிடைக்காது, பாரும் கிடைக்காது. பார்த்து சேலஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் 100% ரிசல்ட் எடுத்துறாங்கன்னா அப்புறம் பிரச்சனை பேரும் பார்த்துக்கங்க. ஆன்லைன்ல தான் நாங்க சொல்றோம். ஆஃப்லைன்ல தாராளமா ரிசல்ட் கொடுப்போம் இல்லையா? அப்ப இந்த பல்ல தேய்க்கிறானே இல்லையா, நீ காலையில இருந்து செல்லத்தாங்க தேய்க்கிறான். பல்ல தேய்க்கிறானே இல்லையோ, செல்லத்தான் தேய்க்கிறான் நீ காலையில இருந்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய சொல்ல முடியும். இந்த செல்போனுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா, இந்தியாவில 140 கோடி மக்கள் பாப்புலேஷன், சீனாவில் 145. ஆனா செல்போனை வச்சிருக்கிறவங்க 130 கோடி. ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறவங்க அதுல 100 கோடி மக்கள் இந்த இணையதளத்துல உலா வர்றாங்க. 100 கோடி மக்கள் இணையதளங்கள்ல உலா வர்றாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த டைம் வேஸ்ட் மட்டுமல்ல. ஒரு காலத்துல வாசிக்கலாம் வாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு வாசிக்கலாம் வாங்கன்னு ஆன்லைன் இருக்கு. வாசிக்கலாம் வாங்க இல்லைங்க, வாசிக்கலாம் வாங்க. அதனால எங்கேயும் போய் சிக்கிறாதீங்க. இன்னைக்கு தேசிய கொடி ஒண்ணுதான் இருக்கு. இந்தியாவில் தேசிய கொடி ஒண்ணு. ஆனா இவன் வாட்ஸ்அப்ல குரூப்ல இருக்குது அதிகம். இவன் தான் அதுக்கு அட்மீனாவே இருக்கிறான். புரியுதுங்களா? அதனால கூகுள் வந்து தெய்வம்
தெய்வம்னு சொன்னாங்க. என்னை மாதிரி குழந்தைனாலும் கூகுள்ல கிடைக்கும், உங்களை மாதிரி ஆன்டி தானாலும் கூகுள்ல செய்தி கிடைக்கும். அதனால டப்பாட போய் அறிவை தேடினா தப்பா தான் கிடைக்கும். அதனால புத்தகத்துல எடுத்து படிங்க. ஆன்லைன்ல விட ஆஃப்லைன்ல தான் அதிகமான மதிப்பெண்கள் எல்லாமே பெற முடியும். ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சவர் விராட் கோலி, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க எல்லாம் படிச்சு தன் வாழ்க்கையை மாத்திருக்குன்னு சொன்ன புத்தகத்தின் பெயர் ஆட்டோகிராபி ஆஃப் யோகி அப்படின்னு. இந்த செல்போன் வந்ததுனால உலகத்தை சுருக்கி கொடுத்துருச்சுங்கிறீங்க. இல்லங்க, உலகத்தை சுருக்கி கொடுக்கல, மனிதனுடைய மனதையே சுருக்கிச்சு, மனிதனுடைய உள்ளங்கள் சுருக்கிச்சு. இன்னைக்கு அறிவு வகையில அரக்கர்களை தான் உருவாங்க. இங்க பாருங்க, ரெட்டச்சடையை போட்டுக்கிட்டு அரக்கர் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அறிவாளிகள் உருவானுங்க, அரக்கர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த தகவல் தொழில்நுட்பம். எண்ணித்திருக்கிறவர்களே, இது என்ன சொல்லல உங்களே இல்ல, சாதமாதம் உங்களை மாமேதேன்னு சொல்லிடுறேன். அதனால இந்த ஒரு காலத்துல பாருங்க, லேண்ட்லைன் போன் வச்சிருந்தோம், ஓரத்துல இருக்கும். வந்தவே வீட்டுல என்ன கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க. இன்னைக்கு வந்தமே குட்டு பின் இருக்கா, பட்ட பின் இருக்கா கேட்கிற கேள்வி வீட்டுக்குள்ள வந்தமே. அன்னைக்கு ஓரம் செல்போன் தான். உங்ககிட்ட நான் கேட்டதை மனசுல வச்சுட்டு சொல்லாதீங்க, கேளுங்க. அன்னைக்கு நாம என்ன சொன்னோம், செல்போன் அந்த லேண்ட்லைன்ல ஓரமா இருந்துச்சு. அதனால மக்களுடைய உள்ளங்களை ஈரம் இருந்தது, கல்வி இருந்தது, கலாச்சாரம் இருந்தது, பண்பாடும் இருந்தது. இன்னைக்கு செல்போனை கொண்டு இதயத்துக்குள் வைத்தீர்கள், கல்வி இல்ல, கலாச்சாரம் இல்ல, பண்பாடு இல்ல, எதுவும் இல்ல. கொரோனாக்கு அப்புறம் கல்வியினுடைய வீழ்ச்சி வீழ்ச்சிடும். அதனாலதான் ஒரு அழகா சொன்னார் விஸ்வநாதன் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முந்தா நேற்று பேசின திருக்குறள் இன்னைக்கு எனக்கு அவர் குரல் கொடுத்த குரல், இன்னைக்கு ஒரு நான் இங்கே குரல் கொடுக்கிறேன். நன்றி. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். இந்த திருக்குறளை ஆதாரமாக வைக்கிறேன். இந்த திருக்குறள் என்ன பொருளை தருகிறது, நீங்கள் அதிகமாக ஒரு பொருளை பயன்படுத்துவது துன்பம் தான், துன்பம் தான். எனவே தகவல் தொழில்நுட்பம், சமூக வலைதளம், வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லா தொல்லைகளும் அது தொல்லைகள் தான், படிக்கல் அல்ல தடைக்கல்களை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நகர்ந்து கொடுக்கிறேன். நன்றி. இவர் பேசுற பேச்சுல மைக்கிற நவீன தொழில்நுட்பம் எங்க தெரிச்சு ஓடிருப்போம் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அப்படி பேசியிருக்காரு. இப்ப நான் மிகவும் குழம்பி போயிட்டேன். படிக்கலாம் இல்ல படிக்கலாம் இல்ல தடைக்கலாம், பேசாம நம்ம திருப்பி போயிருமா அப்படின்னு கூட தோணிருச்சு. ஆனா ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லியே ஆகணும். நீங்க தடைக்கல்ல அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா விளையாட்டு காதலா ஆரம்பிச்சு விபரீத காதலா முடியுது. 20-25 வருஷம் உங்களை பெற்றெடுத்து தாயத்தை வளர்த்த அவங்களை நம்பாம யாரோ ஒருத்தர் முகநூல்ல பலரை நம்பி பிள்ளைய ஓடி போகுது. இதெல்லாம் பாக்குறப்ப நெஞ்சு குமுறுது, மன வேதனை ஆகுது. சைபர் கிரைம்னு சொல்றோம். இந்த சைபர் கிரைம் எப்படி வருது, ஏதோ ஒரு சின்ன தேடல்ல ஆரம்பிச்சு கடைசியில் அது போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டு. இது மட்டுமா, கிரவுண்ட்ல விளையாண்டவே இப்ப செல்போன்ல விளையாடுறேன், தூக்கம் இல்லாம சாகுறேன், எத்தனை நோய்கள் இது தொடர்ந்து. அதனால இது கண்டிப்பா தடைக்கல தான் அப்படின்னு சொல்றாரு ஆசா சாரு. ஆனாலும் நான் இத உறுதியா சொல்ல முடியாது. அதனால இவங்க தரப்பு வாதம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த தரப்பு வாதத்தை பார்க்குறப்ப, சார் நீங்க சொல்றதெல்லாம் இருக்கேன், டிவி இருக்கு, டிவியில் எல்லா நிகழ்ச்சியும் தானாவா வருது, ரிமோட் கையில் இருக்குல்ல, அதை வச்சு தானே சேனல் மாத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நியாயம். எனக்கு எது வேணும் எது வேணாங்கிறது முடிவு பண்றது நான் தானே, டெக்னாலஜியா இல்ல இல்ல. அப்ப எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவு செய்வது நாங்கிறப்ப டெக்னாலஜி என்ன எப்படி பாதிக்கும்? கண்டிப்பா பாதிக்காது. எனவே நாம் மாற்றம் என்பது இந்த உலகில் மாறாதது. நாம் மாறிவிட்டாலும் இந்த உலகம் எப்பொழுதும் தன்னை மனுஷனா இருந்த நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மாற மாட்டோம்னு சொன்னாலும் மாறிக்கிட்டே இருக்கணும். அதனால இப்ப ஆசாச்சா சொன்ன பார்த்தீங்களா, ஒரு திருக்குறள் ஐயாட்ட வாங்கணும்னு, அதையும் கூட இந்த பேப்பர் என்ற டெக்னாலஜியில் அவர் பயன்படுத்தினார். அதனால கண்டிப்பாக இது நவீன தொழில்நுட்பம் என்பது நமக்கானது. அதை இருமுனை உள்ள கத்தி போன்றது. அதை நாம் சரியாக பயன்படுத்தினோமே என்றால் நாம் சிறப்பாக வரலாம். பயன்படுத்துற நம்ம மேலதானே தப்பே தவிர தொழில்நுட்பம் ஒருபோதும் தப்பு செய்யாது.
ஒன்று. எனவே மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பம் படிக்கல 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 என்று தீர்ப்பு வழங்கி இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பொறுமையாக கேட்ட மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் சிரம் சார்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டீச்சர்ஸ். இவர்களுக்கு பரிசுகளை வழங்க திரு கண்ணகி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இது 1 மணி நேரம் இது இல்ல மொத்த வீடியோடா நான் இது நாங்க நிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து அமருங்க. என்ன டான்ஸ்ல நிறைய இருக்கு. பேக தூக்கிட்டு போய் மாட்டிட்டு இருக்க முன்னாடி வந்துருங்க. என்ன டான்ஸ் இருக்கு, 7 டான்ஸ் இருக்கு. கொஞ்சம் அடுத்த பாடலை வந்து முன்னாடி கொடுத்துருங்க. மாணவர்கள் அப்படியே அங்க உட்கார்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த